உமேச மூர்த்தியின் விரிவான வரலாறு. உமையோடு இணைந்த ஈசன் என்பதற்கு உமேசன் என்பர். சிவபெருமானின் முதல் துணைவி சதி. சதி தக்ஷன் பிரஜாபதியின் மகள். தக்ஷன் சிவனை அவமதித்ததால் சதி யாக குண்டத்தில் தன்னை எரித்துவிட்டாள். இதனால் சதி சரீரம் ஒழிந்தாலும் அவள் ஆதிசக்தியாக இருந்ததால் பிறகு மீண்டும் பிறப்பெடுக்க தீர்மானித்தாள். சதி, மீனாட்சி, காத்யாயினி, பார்வதி என பல அவதாரங்களில் தோன்றினாள். ஹிமவான் மலைமன்னன் அவரது மகளாக பார்வதி பிறந்தாள். பரமசிவனிடம் மறுபடியும் இணைவதற்காக கடும் தவம் மேற்கொண்டாள். பார்வதி சிவனை மனதில் வைத்து மலையில் உணவு இல்லாமல் காடுகளில் தவம் செய்தாள். ஆனால் பார்வதியின் பரிசுத்தம் மற்றும் பக்தி சிவனின் மனதை தொட்டது. இறுதியில் சிவன் பார்வதியின் தவத்தை ஏற்று திருமணம் செய்தார். சிவன் மற்றும் பார்வதி திருமணம் நடக்கிறது. திருமணத்திற்குப் பிறகு சிவன் மற்றும் பார்வதி இணைந்து உலகத்தை ஆட்சி செய்யும் வடிவம் உமேசர் என அழைக்கப்படுகிறது. இந்த வடிவம் அருள், ஞானம், சாந்தம் ஆகிய அனைத்தையும் ஒரே உருவத்தில் எடுத்ததென புராணங்கள் கூறுகின்றன. சிவம் தனித்து இருக்கும்போது அமர நிலையிலான ஞானம், சக்தி தனித்து இருக்கும்போது இச்சை, செயல், இருவரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் பிரபஞ்சம் இயங்கும். இதுவே உமேசமூர்த்தி. உமேசர் வடிவம் என்பது அம்பாள் மற்றும் ஈசன் இணைந்து செயல்படும் பரமசக்தியின் வடிவம். வாரணாசி, காஞ்சி, நாகேஸ்வரம், திருவண்ணாமலை போன்ற சிவஸ்தலங்களில் சிவ சக்தி ஒருமைப்பாட்டை உமேசர் என்ற பாவனையில் பார்ப்பதுண்டு. உமேசர் என்பது ஒரு கதை அல்ல, அது ஒரு தத்துவம். சிவமும் சக்தியும் ஒன்றாக பரிபூரணமாக செயல்படும் புனித வடிவம். அவர் தியானத்தில், வழிபாட்டில், வாழ்க்கை நடத்தையில் சமநிலை மற்றும் பூரண நிலை என்பதே உமேசர் கொடுக்கும் உன்னத செய்தி.